Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 6 panel kurti எப்படி கட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 2.25 மீட்டர் துணி எடுத்துர்க்கேன். இது ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக். width வைஸா நாலா மடிச்சு எடுத்துக்கோங்க. இதோட லெந்த் பாத்தீங்கன்னா 44 inches இருக்கு. நம்ம பக்கம் மடிப்பு பாகம் இருக்கணும். ஆப்போசிட் சைடு வந்து கரை பகுதி, அதாவது ஓபன் சைடு அந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மேலே ஷோல்டர் சைடு வந்து ஷோல்டர் வந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஸோ 6ல் பாதி 3 இன்ச். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணுறோம். ஸோ 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருந்து 17 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறோம். எல்லா சைஸுக்குமே இதே 17 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே மார்க் பண்ணதையும் கீழே 17 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணதையும் சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். கீழே பாட்டமில் எவ்வளோ இன்ச் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் சென்டராக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதில் பாதி 11 இன்ச்சுக்கு. ஸோ 11 இன்ச்சுக்கு நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 17 இன்ச்சஸில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் கீழேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்குது இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரை பகுதி இந்த பக்கம் திருப்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு டர்ன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கரை பகுதி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு பின் போட்டுக்கோங்க. பின் போட்டால் உங்களுக்கு அதுக்கப்புறம் மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணும்போது அசையாமல் இருக்கும். அதுக்காக தான் பின் போட்டுக்கிறோம். முப்பத்தி 6 அளவுக்கு இதை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ ஒரு அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 36 அளவுக்கு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். கீழே ஆர்ம் லைன் அதே 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். மார்பு சுற்றளவு 36 அளவு. ஸோ 36 டிவைடட் பை 4 ப்ளஸ் ஒரு அரை இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். 36 divided by 4 9 9.5க்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சீமிங் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச்சஸ் கொடுக்குறோம். இப்போது வெய்ஸ்ட் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். இந்த 14 இன்ச் வந்து எல்லா அளவுக்குமே கரெக்டாக வரும். இந்த இடத்துல உங்களுக்கு வெய்ஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருதோ டிவைடட் பை 4 மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் போடும்போது எந்த இடம் முடியுதோ அதுதான் உங்களுக்கு வெய்ஸ்ட் லைன். 33 இருக்குது. ஸோ 33 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஹிப் லென்த்துக்கு போயிடலாம். ஹிப் லென்த் வந்து 20 இல்லைன்னா 21க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஹிப் சைஸ் டிவைடட் பை 4. அதுக்கப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். இப்போ மார்க் பண்ண எல்லா லைன்ஸுமே ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்கு விட்டோம் இல்லையா 1.5 இன்ச்சஸ், அந்த லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி லைன் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்னரில் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் லைனில் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம். அதில் பாதி 3 இன்ச். அந்த லைனுக்கும் செஸ்ட் லைனுக்கும் நைஸ் கர்வ் கொடுத்துருங்க. இப்போ ஹிப் லைன்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே பாட்டமில் உங்களுக்கு லைட்டாக கர்வ் மாதிரி கொடுத்து முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். நடுவில் இருக்க கரை பகுதியும் அதுவும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணிடலாம். இப்போ இதில் 4 லேயர் இருக்குது. மிச்சம் இருக்க துணியில் 2 லேயர் மட்டும் எடுத்துக்கலாம். 4ஆக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ கீழே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது மடித்து தைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கை நீளம் வந்து 4 இன்ச்சுக்கு தேவைப்படுது. தையலுக்கு ஒரு அரை இன்ச் சேர்த்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். கை சுற்றளவு 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6.5 ப்ளஸ் 1.5 சேர்த்து 8 இன்ச்சஸ் வருது. இந்த 8 இன்ச் வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடில் மார்க் பண்ண போகிறோம்.
கீழேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு, அதாவது 1.5 அப்புறம் 2 இன்ச்சு அதை சேர்த்துட்டு 3.5 மார்க் பண்ணுறோம். இங்கே வச்சு 8 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்க்கு 1.5 இன்ச் தையலுக்கு. இப்போ இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கையளவு நீளம் வந்து 5 இன்ச்சுக்கு கீழே இருந்துச்சுன்னா கீழே இருந்து உங்களுக்கு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணாலே போதும். இப்போ இது 5 இன்ச்சுக்கு கீழே இருக்குது இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். இப்போ ஷோல்டர் சைடு வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நம்ம 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இதுக்கு ஒரு லைன் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இது வந்து நைஸாக ஒரு கர்வ் கொடுத்து ஜாயின் பண்ணி முடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு நம்ம டச் பண்ணவே கூடாது, அது அப்படியே விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது வரைக்கும் கர்வ் கொடுக்குறோம். இது ஃப்ரண்ட்டுக்கு, அது பேக்கு, ரெண்டுக்கும் வித்தியாசம் 3/4 இன்ச் இருந்தால் கரெக்டாக வரும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடுக்கு கட் பண்ணிக்கிறோம், ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பேக் சைடு கட் பண்ணணும். மேலே ஒரு நாட்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் குழிவாக இருக்கணும். அதே மாதிரி மேலே 1.5 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அங்கே முடிகிற அளவுக்கு கரெக்டாக வெட்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கடைசி வரைக்கும் வெட்டிட வேண்டாம். இந்த மாதிரி சின்ன பிட்டு மட்டும் கட் பண்ணாலே போதும். ஃப்ரண்ட்டுன்னு எழுதிக்கோங்க, அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ நம்ம தச்சிடலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன், எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ணும்போது 3 பேனல் வந்துச்சு இல்லைங்களா, ஃப்ரண்ட்டுக்கு 3 பேனல், பேக்குக்கு 3 பேனல். நான் பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தச்சுது அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சென்டரும் 2 சைடும் ஒவ்வொரு பேனல், அதே மாதிரி இன்னொரு பீஸ்க்கும் மொத்தம் 6 பேனல் இது. இப்போ நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு நெக்குக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ரவுண்ட் கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்குக்கு மேலே 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இந்த 2.5 வந்து எல்லாருக்குமே கரெக்டாக வரும். கீழே நெக் லைன், நெக் டெப்த் வந்து நான் 5.5 மார்க் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டுக்காக. அதே 2.5 கீழே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆர்ம் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள குழிவாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் குழிவாக ஆர்ம் சைடு இருந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அங்கே உட்காரும். இல்லைன்னா ஒரு மாதிரி அங்கே சுருக்கமாக தூக்கிட்டு வரும். அதுக்காக தான் இந்த ஆர்ம் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் குழிவாக கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த குர்த்தியில் வந்து மேக்ஸிமம் ரெட் கலர் இருக்குது. ஸோ இந்த ரெட் கலர் மேட்ச் பண்ணுறதுக்காக நான் ஸ்லீவ் கட் பண்ணதில் சின்ன பார்டர் மாதிரி கொடுத்து ரெட் கலர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பார்டரோ சின்ன பைப்பிங்கோ கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பேக் சைடு நெக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக் அதே 2.5, நெக் டெப்த் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ, என்ன டெப்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அதே 2.5, இல்லை கொஞ்சம் ப்ராடாக வேணால் நீங்கள் 3 இன்ச்சுக்கு கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராட் யூ கொடுக்குறேன். நெக் ஃபினிஷிங் இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நிறைய பேருக்கு வந்து இதில் கொஞ்சம் டவுட் இருக்கும் இல்லைங்களா. குர்த்திக்கு மேட்சிங்காக அந்த கிளாத் இருந்துச்சுன்னா பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து ரெட் கலர் ஃபேப்ரிக்னால, கைக்கு ஏற்கனவே ரெட் கலர் கொடுத்துருக்கனால அதே ரெட் கலர் எடுத்து இந்த மாதிரி நெக் சைடு வச்சுக்கிறேன். ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு துணி இருந்தாலே போதும், கரெக்டாக லே பண்ணிக்கலாம். இப்போ அதே நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம்.
இது கீழ் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. கேன்வாஸ் எல்லாம் தேவையே படாது. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக மடித்து தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா குர்த்தி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து நமக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி மிஷினில் வச்சுட்டு ஷேப்பாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து மேலே வச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி படிமான தையல் ஒன்று போட்டுருங்க. அவ்வளோதான், நெக் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு தச்சு முடிச்சிட்டேன், காட்டுறேன். இப்போ பின்னாடி நான் சொன்ன மாதிரியே தச்சுருக்கேன். லைட்டாக பைப்பிங் மாதிரியும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலே லைட்டாக பெண்ட் பண்ணி தைச்சிங்கனாலே உங்களுக்கு பைப்பிங் மாதிரி வந்துடும். முன்னாடி நான் இந்த மாதிரி நெக் டிசைன் கொடுத்துருக்கேன். என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இப்போ கீழே மட்டும்தான் நமக்கு மடித்து தைக்கணும். மற்ற சைடு எல்லாமே முடிச்சாச்சு. நெக் முடிச்சாச்சு, சைட்லேயும் முடிச்சாச்சு. சைடில் வந்து நிறைய பேர் வந்து தைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மடிச்சிடுறீங்க, மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்கிறீங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். நம்ம வந்து மார்க் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு 1.5 இன்ச் தான் விட்டோம் இல்லைங்களா. ஸோ அந்த 1.5 இன்ச் மட்டுமே விட்டுட்டு நீங்கள் அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம். ஹிப் லென்த் வந்து 20 இன்ச்சஸ் இல்லை 21 இன்ச்சஸ் விட சொன்னேன் இல்லைங்களா. அந்த 21 வரைக்கும் நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு அப்படியே தைச்சிட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறம் 21 இன்ச்சஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் விட்டு தைச்சிட்டே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். சைடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே மட்டும் ஷேப் கொடுத்துடலாம். கீழே வந்து லைட்டாக கர்வ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் தேவை கிடையாது. ஜஸ்ட் ட்ரிம் பண்ணி விட்டாலே போதும். இப்போ கீழே மட்டும்தான் தைக்கணும். கீழே என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் 1 இன்ச்சுக்கு சுற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு 2 தடவை மடிச்சுட்டு தையல் போட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு 2 தடவை மடிக்கிறோம், 1 இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி சுற்றி ஒரு தையல் போடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு 1 சைடு மட்டும் எவ்வளோ வருதுன்னு காட்டுறேன். கீழே பாட்டம் சைடு வந்து இந்த ஷேப் வந்து எவ்வளோ இருக்குன்னா 27 இன்ச்சுக்கு இருக்குது. ஸோ ஒரு பக்கமே 27 இன்ச் இருக்குன்னா மொத்தமாக 4 பக்கத்துக்கும் சேர்த்து 108 இன்ச்சஸ் இருக்குது. வர ஃப்ளார் டிசைன் வந்து உங்களுக்கு விட்த்து பொறுத்து இருக்குது. விட்த்து இன்னும் நல்ல அகலம் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஃப்ளார் வந்து ரொம்ப அழகாக பெருசாக கிடைக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிடுறேன் கம்ப்ளீட்டாக. அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண குர்த்தி இதை ஒரு 2.25 மீட்டரில் சூப்பராக ஒரு 6 பேனல் குர்த்தி அழகாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு 6 பேனல் குர்த்தி கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Take care. Bye everyone.